இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் ஃபோர்த் ஃப்ளோர். வாங்க படத்துக்குள்ள போலாம். படத்தோட ஆரம்பத்துல நைட் டைம்ல சென்னைக்கு ஒதுக்குப்புறமா இருக்கிற ஒரு ராயல் டவுன் அபார்ட்மெண்ட்டை காட்டுறாங்க. அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு பக்கத்துல இருக்கிற சுடுகாட்டுல எவனோ கருப்பு கலர் ஜாக்கெட் போட்டவன் ஒருத்தனை சாகடிச்சு இழுத்துட்டு வந்து குழிக்குள்ள போட்டுட்டு அப்படியே அவன் கையில கட்டி இருக்கிற வாட்சை பாக்குறான். அங்க கட் பண்ணி அடுத்த நாள் யூடியூப்ல ஹாரர் வீடியோஸ் போடுற ஒரு டீம் அந்த ராயல் டவுனுக்கு வராங்க. அதுக்கு ஒரு டைரக்டர், ஒரு கேமராமேன், அப்புறம் 2 பொண்ணுங்க, ஒரு பையன் இருக்காங்க. அவங்களும் அபார்ட்மெண்ட்டுக்கு வெளியில நின்று கண்டிப்பா இங்க பேய் இருக்குன்னு சொன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் நம்புவாங்க அப்படின்னு சொல்லி உள்ள வந்து வாட்ச் பண்ண பார்த்து இங்க ஹாரர் படம் எடுக்கணும் அலோ பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கும் போதே அந்த அபார்ட்மெண்டோட புரோக்கர் பைக்ல அங்க வந்து இறங்குறான். ஆளு பார்க்க கொஞ்சம் கொடூரமா தான் இருக்கான். அவன் அந்த டீம் கிட்ட ஒரு நாளைக்கு 2500 ரூபாய் வாடகை, உங்களுக்கு எத்தனை நாள் வேணும் அப்படின்னு கேட்க அவங்களும் ஒரு வாரம் வேணும் அப்படின்னு கேட்க அந்த புரோக்கரும் சரி 15,000 ஆகும் அட்வான்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்ல அவங்களும் கொடுக்குறாங்க. புரோக்கரும் அட்வான்ஸை வாங்கி பாக்கெட்ல போட்டுக்கிட்டு பிளாட்டுக்கு வெளியில நீங்க எங்க வேணாலும் போய்க்கங்க, எவனும் கேட்க மாட்டான், பிளாட்டுக்குள்ள உங்க ரூம்ல மட்டும்தான் நீங்க இருக்கணும், அக்கம் பக்கத்துல என்ன நடந்தாலும் கண்டுக்க கூடாது, முக்கியமா 4வது மாடிக்கு மொட்டை மாடிக்கு போகவே கூடாதுன்னு சொல்ல அவங்களும் சரின்னு சொல்றாங்க. அப்படியே அந்த புரோக்கரும் வாட்ச்மேன் கிட்ட சாஃப்ட்வேர் கம்பெனில இருந்து ஆள் வருவாங்க, நைட்டு கீயை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி ஒரு கீயை கொடுத்துட்டு போறான். அங்கே கட் பண்ணி அன்னைக்கு நேற்று மும்பைல இருக்கிற ஒரு பிளாட்ல படத்தோட ஹீரோ தீரனும் தூங்கிக்கிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல அவருக்கு அன்னோன் நம்பர்ல இருந்து கால் வர இந்த நேரத்துல யாரு அப்படின்னு அவரை எடுத்து பேச கால் பண்ணது அவரோட எக்ஸ் அனு. அவங்களும் தீரன் கிட்ட நீ மும்பைல தானே இருக்க, நான் சென்னையில இருக்கேன், எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும், நீ சென்னைக்கு வர முடியுமா, கொஞ்சம் எமர்ஜென்சி, நீ சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறம் நானே கால் பண்றேன், எனக்காக வாயேன் அப்படி சொல்ல தீரனும் வரேன்னு சொல்ல அவங்களும் லொகேஷன் அனுப்பி விடுறாங்க. அப்படியே தீரனும் அனு கூட ஆபீஸ்ல ஸ்பெண்ட் பண்ண அந்த நேரத்தெல்லாம் நினைச்சு பார்த்துக்கிட்டே ஆபீஸ்ல சொல்லி சென்னைக்கு டிரான்ஸ்பர் வாங்கிக்கிட்டு சென்னையில இருக்கிற ராயல் டவுனுக்கு வந்து வாட்ச்மேன் கிட்ட சாஃப்ட்வேர் கம்பெனில இருந்து வந்திருக்கேன் அப்படி சொல்ல அவரும் புரோக்கர் கொடுத்த அந்த கீயை கொடுக்க தீரனும் கீயை எடுத்துக்கிட்டு லிப்ட்ல வர லிப்ட்ல காளீஸ்வரம் அப்படிங்கிற ஒரு பெருசு நின்னுக்கிட்டு வாங்க தம்பி எந்த ஃப்ளோர் அப்படின்னு கேட்க தீரனும் கீயை பார்த்துட்டு 4th ஃப்ளோர் A7 பிளாட் அப்படி சொல்ல அப்ப என் பிளாட்டுக்கு ஆப்போசிட் தான், வாங்க சேர்ந்தே போலாம் அப்படி சொல்லி அந்த பெருசும் வழியை கட்டிக்கிட்டே போறாரு. தீரனும் அவரோட ரூம் கதவை திறந்து பார்த்தா வீடே பாலடைஞ்சு போயிருக்கு. தீரனும் பேக வச்சுக்கிட்டு அணுவுக்கு கால் பண்ணி பார்க்க அவங்களுக்கு லைனே போக மாட்டேங்குது. அடுத்த நாள் காலையில தீரனும் பக்கத்துல இந்த காட்டு பகுதியை ஜாகிங் போய்கிட்டு இருக்காரு. இத பக்கத்து பிளாட்ல இருந்த ஸ்வேதா அப்படிங்கிற ஒரு பொண்ணு பார்த்துட்டு அவர்கிட்ட வந்து பேச பாக்குறாங்க. ஆனா தீரனும் எதுவுமே பேசாம ஜாகிங்க கண்டினியூ பண்றாரு. இத பார்த்து ஸ்வேதாவும் என்ன இவன் பேசலாம் அப்படின்னு பார்த்து ஓவர் ஆட்டிடியூட் காட்டிட்டு போறானே அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படியே தீரனும் அந்த சுடுகாட்டு கிட்ட வரும்போது ஷூலேஸ் அவுந்திருக்கவும் அதை கட்டிட்டு திரும்ப அணுவுக்கு கால் பண்ணி பார்க்க இப்பவும் லைன் போகல. அதனால தீரனும் அபார்ட்மெண்ட்டை சுத்தி ஜாகிங் போய்கிட்டு இருக்கும்போது ஒரு பிளாட்ல இருந்து நிறைய பிஸ்கட் கவர் எல்லாமே பறந்து வந்து விழுகுது. அதை எடுத்து தீரனும் பார்க்க அது எல்லாமே எக்ஸ்பிரே ஆயிருக்குன்னு பாக்குறாரு. அவர் குழப்பத்தோட பிளாட்டுக்கு வரும்போது காளீஸ்வரனும் அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிற வயசானவங்க எல்லாத்தையுமே அறிமுகப்படுத்துறாரு. அப்பதான் அந்த பிஸ்கட் கவரை பத்தி கேட்க அங்கிருந்த குமாரும் நான் தான் அந்த பிளாட்ல கொரோனா யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன், அங்கதான் பிஸ்கட், சாக்லேட், கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாத்தையுமே வச்சிருந்தேன், இப்ப அதை யூஸ் பண்றது இல்ல அப்படி சொல்ல அதுக்கு தீரனும் கீழே எல்லாமே சாப்பிட்டு போட்ட கவரா தான் இருந்துச்சு அப்படி சொல்ல அந்த பிளாட்ல யாருமே இல்லையே தம்பி அப்படின்னு இன்னொருத்தர் சொல்றாரு. அப்படி தீரனும் ஆபீஸுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கும்போது பக்கத்து பிளாட்ல இருந்த ஸ்வேதாவை பார்க்க அவனோட எக்ஸ் வந்திருக்கான். அவனும் ஏன் இப்ப நான் கால் பண்றதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். ஸ்வேதாவும் பதிலுக்கு சண்டை போட அவனும் ஸ்வேதாவோட கழுத்தை பிடிச்சி நிற்கிறான். இந்த சத்தம் கிட்ட அங்கே வந்த தீரனும் அவனை தடுத்து நிறுத்தி அதான் வேணான்னு சொல்றாங்களா, போடா வேலையை பார்த்துட்டு அப்படி சொல்ல அதுக்கு அவனும் நீ யார் அதெல்லாம் கேட்க அப்படின்னு கேட்கிறான். டக்குன்னு தீரனும் ஸ்வேதாவை கிஸ் பண்ண அவனுமே அங்கிருந்து போறான். உடனே தீரனும் அங்கிருந்து கிளம்புறாரு. ஸ்வேதாவும் நம்மளை காப்பாத்துறதுக்காக தான் தீரன் கிஸ் பண்ணிருப்பாரு அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. அப்படி தீரனும் ஆபீஸுக்கு வந்ததும் அவரோட புது டீமும் அவரை வரவேற்று ட்ரீட் கேட்கிறாங்க. அவரும் தரேன்னு சொல்லிட்டு அண்ணாவோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி அண்ணாவோட புது நம்பர் இருந்தா கிடைக்குமா அப்படின்னு கேட்க அவ எங்கிட்ட பேச ரொம்ப நாளாச்சு அப்படின்னு அவங்களும் சொல்ல அவளோட அட்ரஸ் ஏதாவது தெரிஞ்ச கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சுட்டு பழச நினைச்சு பாக்குறாரு. அணுவும் தீரனும் ஒரே ஆபீஸ்ல தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல ஒரு பையன் அணுவுக்கு ப்ரொபோஸ் பண்ண அவங்களும் அவனை சமாளிக்கிறதுக்காக நான் கமிட்டட் அப்படி சொல்ல அவனும் யார் இந்த பையன் அப்படின்னு கேட்க வாண்டடா தீரனும் உள்ள போகுது நான் தான் அவன் அப்படி சொல்ல அவனும் பேசாம போறான். அவன் போனதுக்கு அப்புறம் அணுவும் அவங்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் அப்படி சொன்னேன், கரெக்டான நேரத்துல வந்து என்னை காப்பாத்திட்டீங்க அப்படி சொல்ல அதுக்கு தீரனும் உன் மனசுல யாருமே இல்லாம இருக்கலாம், ஆனா என் மனசுல நீந்தா இருக்கா அப்படின்னு ப்ரொபோஸ் பண்ண அணுவும் தீரனும் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 2 பேத்துக்கும் செட் ஆக ஆரம்பிக்குது. ஒரு கட்டத்துல லிவ் இன் ரிலேஷன்ஷிப்லயும் இருக்க ஆரம்பிக்கிறாங்க. அதெல்லாம் இப்ப தீரனும் நினைச்சு பார்த்துக்கிட்டே தூங்க நடு ராத்திரி 12:05 ஆனதும் யாரோ அவரோட காலை பிடிச்சுக்கிட்டு மூளையில மயக்க கவரை போட்டு அமுக்கவும் அவரை மூச்சு விட முடியாம சத்திய போயிடுறாரு. டக்குன்னு அவரு முழிச்சு பார்க்க இப்ப அவரும் அவருக்கு முன்னாடி அவரோட பாடி தொங்குற மாதிரி தெரியுது. அதை பார்த்து பயந்து இப்பதான் உண்மையிலே தூக்குல முழிக்கிறாரு. இது எல்லாம் இவருக்கு வந்த கனவு. தீரனும் ஒண்ணுமே புரியாம எழுந்து போயிட்டு தண்ணியை குடிச்சுக்கிட்டு இருக்கும்போது
காளீஸ்வரனும் கதவை தட்டி இருமல் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருமல் மருந்து கிடைக்குமா அப்படின்னு கேட்க தீரனை எடுத்துட்டு வந்து கொடுக்க அவரும் அதை வாங்கிக்கிட்டு கிளம்புறாரு. அதே நேரத்தில் அனுவும் தீரனுக்கு கால் பண்ணி சாரி வந்தல இருந்தே கனெக்ட் பண்ண முடியல, நாளைக்கு செங்கல்பட்டு கோர்ட்டுக்கு போயிட்டு அங்க கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிற ஒருத்தர் வருவாரு, அவருக்கு உன்னை நல்லாவே தெரியும், மறக்காம போயிடு அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாங்க. அங்க கட் பண்ணி அடுத்த நான் தீரனும் கோர்ட்டுக்கு வந்து கிருஷ்ணமூர்த்தி யாரா இருக்கு அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் கிருஷ்ணமூர்த்தியும் ஊர் வக்கீல் கிட்ட சார் இந்த விஷயத்துல யாருமே கேஸ் கொடுக்க வரல, சந்திரன் தைரியமா இங்க வராரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதே நேரத்தில் சந்திரனும் ராயல் டவுனை சேர்ந்து நிறைய ஃபைல்ஸோட டீ கடை கிட்ட வர அவரை பார்த்த தீரனும் அவர்கிட்ட போயிட்டு உங்க பேர் என்ன அப்படின்னு கேட்க என் பேர் சந்திரன் அப்படின்ட்டு அவரும் சொல்றாரு. தீரனும் அனுக்கு போன் பண்ணி பார்த்துக்கிட்டே அங்கிருந்து வர அவர்கிட்ட வந்த ஒரு பைத்தியம் நீ தேடி வந்தது எதுவுமே கிடைக்காது, நடக்க போறதை தடுக்கவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போறான். அப்பதான் கிருஷ்ணமூர்த்தியும் தீரனை பார்த்துட்டு இது தீரன் தானே அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட பேச வர அந்த நேரம் பார்த்து அந்த புரோக்கரோட ஆளுங்க வந்து சந்திரனை வெட்டிட்டு ஓட அவர் கீழே விழுந்து துடிதுடிச்சு இறந்து போறாரு. அவர் கையில இருந்த அந்த பேப்பர் எல்லாம் பறக்க ஆரம்பிக்குது. அதை பார்த்த பயத்தோட கிருஷ்ணமூர்த்தியும் அங்கிருந்து போயிடுறாரு. எதுவுமே புரியாம தீரனும் பார்த்துக்கிட்டே இருக்க ராயல் டவுன் சம்பந்தப்பட்ட அந்த பேப்பர் பறக்கிறத தீரனும் பாக்குறாரு. அந்த நேரத்துல புரோக்கரும் அவனோட பாஸ் விஸ்வனுக்கு கால் பண்ணி சந்திரனை போட்டாச்சு, கிருஷ்ணமூர்த்தி மட்டும் எஸ்கேப் ஆயிட்டான் அப்படி சொல்ல அதுக்கு விஸ்வாவும் முடிங்கிறானா முடிச்சுட்டு சொல்லுங்கடா அப்படி சொல்லிட்டு போன வைக்கிறான். அப்படியே இங்க பிளாட்ல யூடியூப் குரூப்பும் ஒரு கான்செப்டை எழுதி அதை ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அன்னைக்கு நைட்டு தீரனும் அவரோட டீமை பிளாட்டுக்கு வர வச்சு பார்ட்டி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த நேரம் பார்த்து ஸ்வேதாவும் அங்கே வந்து தீரனை பார்த்து ஏன் அன்னைக்கு நடந்ததுக்கு ஒரு சாரி கூட உங்களுக்கு கேட்க தோணாதா அப்படின்னு திட்ட அவர் எந்த ஒரு பதிலும் பேசாம இருக்காரு. அந்த இடத்துல தீரனோட டீமை சேர்ந்த சதீஷ் அப்படிங்கிற ஒருத்தன் வெளியில வந்து தம்மடிக்க போக செவத்துல ஒரு நிழல் தெரியவும் பேய் அப்படின்னு நினைச்சு பயந்து பிளாட்டுக்கு வந்து யாருன்னா போதையெல்லாம் இறங்கிடுச்சுடா சரக்குடா குடுங்கடா அப்படின்னு சொல்ல அவங்களும் ஒரே ஒரு ஃபுல் இருக்கு, அதுவும் நம்ம வந்து அந்த கார்ல தான் இருக்கு, அது கார் பார்க்கிங்ல இருக்கு, உனக்கு வேணும்னா போய் எடுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கிட்ட சாவியை கொடுக்குறாங்க. அவனு சாவியை வாங்கிக்கிட்டு லிப்டுக்குள்ள வந்து கிரவுண்ட் ஃப்ளோர்ல அழுத்துறான். ஆனா லிப்ட் ஒர்க் ஆகல. அதனால அவனும் படிக்கட்டு மூலமா கீழே இறங்குறான். ஆனா அந்த படிக்கட்டு அவனை மேல மொட்டை மாடிக்கு கூட்டிட்டு போகுது. மொட்டை மாடியில தான் அந்த கார் நிக்குது. அதை பார்த்து அவனும் ஷாக் ஆயிடுறான். கீழே போனா மேல வரும், பார்க்கிங்ல இருக்க வேண்டிய கார் இங்க இருக்கு அப்படின்னு பயந்து சரக்கு எடுத்துக்கிட்டே அதை அடிச்சுக்கிட்டே ரூமுக்கு வரான். அப்ப ஒரு பிளாட்ல இருந்து எரிஞ்ச நிலையில ஒரு உருவம் எட்டி பார்க்க அவனும் பயந்து தீரனோட பிளாட்டுக்கு ஓடி வரான். அந்த நேரத்துல ஸ்வேதாவும் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட போன் பண்ணி தீரன் என்கிட்ட மூஞ்சி கொடுத்து கூட பேசல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது தீரனும் ஸ்வேதாவோட ரூம் கதவை தட்ட இவங்களும் போய் திறக்க அவரும் சாரின்னு ஒத்த வார்த்தை மட்டும் சொல்லிட்டு அங்கிருந்து போறாரு. அங்கே கட் பண்ணி அடுத்த நாள் தீரனும் ஆபீஸ்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும் போது மும்பைல இருக்கிற அவரோட ஃப்ரெண்டு கால் பண்ணி எம்டி பாண்டிச்சேரியில சில பொருட்களை தர சொல்லியிருக்காரு, அதனால நான் இங்க வரேன், ஒரு ரூம்ல தான் ஸ்டே பண்ண போறேன் அப்படின்னு சொல்ல தீரனும் வான்னு சொல்றாரு. இன்னொரு பக்கம் புரோக்கரும் அவன் ஆளுங்க கூட சரக்கடிச்சுக்கிட்டே கோர்ட்ல நடந்த அந்த கேஸுக்கு ஒருத்தனை சரண்டராக சொல்லி பேசிக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் தீரனும் அணு கூட இருக்கும்போது அவங்களுக்கு புது கார் வாங்கி சர்ப்ரைஸ் பண்ணதை நினைச்சு பார்த்துக்கிட்டே இருக்காரு. அப்படியே இப்ப லைவ்ல ஸ்வேதாவும் லேப்டாப்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது வெளியில மணி செண்டு கேட்க அவங்களும் என்ன சவுண்ட் அப்படின்னு பார்த்துக்கிட்டே மொட்டை மாடிக்கு வராங்க. அங்க தீரனும் சரக்கடிச்சுக்கிட்டு இருக்காரு. அதை பார்த்த ஸ்வேதாவும் அவங்க கூட ஜாயின் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்க அவரும் சரின்னு சொல்றாரு. அவங்களும் சரக்கடிச்சுக்கிட்டே சொந்த கதை சோக கதை எல்லாத்தையுமே பேசி க்ளோஸ் ஆயிடுறாங்க. அடுத்த நான் தீரனும் அணு இதுக்கு முன்னாடி வேலை செஞ்ச ஆபீஸுக்கு போயிட்டு அணுவை பத்தி விசாரிக்க அவங்களும் 2 வருஷத்துக்கு முன்னாடி இங்கதான் வேலை செஞ்சா, அப்புறம் பேப்பர் போட்டு போயிட்டாங்க, எங்க போனான்னு தெரியல அப்படி சொல்றாங்க. அங்கே கட் பண்ணி இப்ப தீரனும் சென்னைக்கு வந்த அந்த ஃப்ரெண்டு கிட்ட அணுவை பத்தி சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்ப அவரோட ஃப்ரெண்டோ நம்பரை வச்சு அணுவோட அட்ரஸை கண்டுபிடிக்கலாம், அதுக்கான வேலையை நான் பாக்குறேன் அப்படி சொல்றான். அன்னைக்கு நேற்று தீரனும் அவரோட டீமுக்கு தன்னோட ஃப்ரெண்டை இன்ட்ரோ கொடுக்க எல்லாருமே சேர்ந்து சரக்கடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல மொட்டை மாடியில ஸ்வேதா அலற சத்தம் கேட்க மொத்தம் பேர் போய் பாக்குறாங்க. மயக்கத்துல இருந்து ஸ்வேதாவை அந்த யூடியூப் கும்பல் எழுப்பிக்கிட்டு இருக்கு. அப்பதான் யூடியூப் கும்பலும் நாங்க பேவேசம் போட்டு ஷூட் பண்ணிக்கிட்டு இருந்தோம், அதை பார்த்து ஸ்வேதாவும் மயங்கி விழுந்துட்டாங்க அப்படி சொல்லி ஸ்வேதாவை எழுப்பி விட அப்பதான் சதீஷும் அப்ப நீங்க தான் பேவேசம் போட்டு என்ன பயமுறுத்தீங்களா அப்படின்னு கேட்க அவங்களும் ஆமான்னு சொல்றாங்க. அப்படியே எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் ஸ்வேதாவும் தீரனோட ஃப்ரெண்டு கிட்ட தீரனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையா அப்படின்னு கேட்க சார் லவ் பண்ணிட்டு ஒன்னா இருந்து பார்த்துட்டு 2 பேருமே செட் ஆகல அப்படின்னு பிரிச்சுட்டாங்க அப்படி சொல்ல தீரனும் நடந்ததை நினைச்சு பாக்குறாரு. தீரனும் அணுவும் லிவிங்ல இருக்கும்போது கார் வாங்கி அதுக்கு சரியா இஎம்ஐ கட்ட முடியாம இருக்கிறதுனால கடன்காரன் வந்து காரை எடுத்துட்டு போறான். இதனால கடுப்பான அணுவும் தீரன்கிட்ட ஏன் இப்படி இருக்க, ஒழுங்கா வேலைக்கு போயிருந்தா கடன்காரன் வீட்டுக்கு வந்திருக்க மாட்டான்ல, நான் ரெஃபர் பண்ண கம்பெனிக்கும் போக மாட்டேன், வீட்லயே இருந்த என்னத்துக்காகிறது அப்படி சண்டை போட அதுக்கு தீரனும் அதான் கொடுத்த காசுக்கு வண்டியை நல்லா யூஸ் பண்ணிட்டோம்ல, இதுக்கு மேல என்னன்னு பாத்துக்கலாம் அப்படி சொல்ல இந்த வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டே இருந்தா நான் இங்க இருந்து கிளம்பிடுவேன் அப்படின்னு அணுவும் சொல்ல தீரனும் கிளம்புறதா கிளம்பு சொல்லி பயமுறுத்தாத அப்படி சொல்ல கோபமான அணுவும் அங்கிருந்து கிளம்புறாங்க. அதை நினைச்சு பார்த்துட்டு தீரனும் அவரோட ஃப்ரெண்டு கூட சேர்ந்து படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாரு. கொஞ்ச நேரத்துல அவருக்கு போன் வர அதை எடுத்து பேச சிக்னல் கிடைக்காம இருக்கவும் கட் ஆகுது. அப்ப வெளியில மனுஷத்தை கேட்க டார்ச் லைட் எடுத்துக்கிட்டு அது என்னது அப்படிங்கறத பாக்குறதுக்காக அவரும் வெளியில வராரு. அப்ப
ஒரு சுவத்துல வெறும் முடியோட நிழல் மட்டும் தெரிய அதை பார்த்து அவர் பயந்து போறாரு. அப்ப கோர்ட்ல பார்த்த அந்த பைத்தியம் அவருக்கு முன்னாடி வந்து நின்று உன் சாவை தடுக்கணும்னா ஓடிக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு மாடியிலிருந்து கீழே குதிக்க இவரும் டக்குன்னு கீழே குனிஞ்சு பார்க்க அந்த பைத்தியம் டக்குன்னு அவருக்கு பின்னாடி வந்து நின்று அவரை கீழே தள்ளி விட அவரும் கத்திக்கிட்டே கீழே விட டக்குன்னு இப்ப பெட்ல இருந்து எழுந்து ஃப்ரெண்டை எழுப்பி நடந்ததை சொல்றாரு. அது ஏதாவது ஒரு கெட்ட கனவா இருக்கும், பேசாம படுத்து தூங்குடா அப்படின்னு சொல்றாரு அவரோட ஃப்ரெண்டு. அடுத்த நாள் தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து என்னால சரியா தூங்க முடியல, என்ன யாரோ கொல்ற மாதிரி கனவு வந்துகிட்டே இருக்கா அப்படின்னு சொல்றாரு. கனவுக்கெல்லாம் இவ்வளவு ஃபீல் பண்ண தேவையில்லை, அணு முடிஞ்சு போன விஷயம் அதே நினைச்சுக்கிட்டு இருக்காத, நான் வேணும்னா மும்பைக்கு போயிட்டு அவங்க அப்பா அம்மாவை பத்தி விசாரிச்சு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கிளம்புறாரு. அவரை வழி அனுப்பி வச்சுட்டு ரூமுக்கு வந்து அணுவோட திங்ஸ் ஏதாவது இருக்குமா அப்படின்னு செல்ஃப்ல இருக்கிற சூட் கேஸை எடுக்க அப்ப அணுவோட போட்டோவனு கீழே விழுந்து உடையுது. அதை தீரனை எடுத்து பார்க்க அணு கூட ஒரு குட்டி பொண்ணு இருக்கா. அதை தீரனை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல புரோக்கரும் அவன் ஆளுங்களோட அங்கே வந்து வாட்ச்மேனை பார்த்துட்டு இப்ப யாரெல்லாம் இங்க இருக்கிறது அப்படின்னு கேட்க 2வது மாடியில படம் எடுக்கிற வந்து அந்த பசங்க இருக்காங்க, 3வது மாடியில ஸ்வேதா இருக்காங்க, 4வது மாடியில ஐடில வேலை பார்க்குற அந்த பையன் இருக்கான் அப்படின்னு சொல்ல புரோக்கரும் 4வது மாடியா, அங்கதான் யாரும் போக கூடாதுன்னு சொன்னேன்ல அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே மேல வர இங்க அந்த போட்டோவை எடுத்துட்டு தீரனோ காளீஸ்வரன் வீட்டுக்கு போயிட்டு இந்த பொண்ணை தெரியுமா அப்படின்னு தீரனும் கேட்க அணுவா தெரியும்பா, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்தாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்ப அங்கே வந்த புரோக்கரும் அவன் ஆளுங்களும் தீரனை பார்த்து தம்பி 4வது மாடிக்கு யாரையும் அலோவ் பண்றது கிடையாது, தெரியாம வந்துட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன், காலி பண்ணிட்டு கீழே போங்க, இந்த பில்டிங் மொத்தமும் என் கண்ட்ரோல்ல தான் இருக்கு அப்படி சொல்ல அப்பதான் தீரனும் அந்த போட்டோவை காமிச்சு அப்ப என் அணு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க கோவப்பட்ட புரோக்கரும் அவன் ஆளுங்களும் அந்த போட்டோவை பிடிங்கி போட்டு தீரனை அடிக்கிறாங்க. பதிலுக்கு அவரும் அடிக்க ஆரம்பிக்க இது எல்லாத்தையும் அந்த யூடியூப் வீடியோ எடுக்க வந்து அந்த கேமராமேன் பார்த்து எல்லாத்தையுமே வீடியோ எடுக்க ஆரம்பிக்கிறான். அந்த நேரத்துல தீரனுக்கு உதவி செய்யறதுக்காக வந்த அந்த அபார்ட்மெண்ட்ல இருந்த பெருசுங்க எல்லாத்தையும் புரோக்கரும் அவன் ஆளுங்களும் கொண்டு போடுறாங்க. இது எல்லாமே தீரனை பார்த்துக்கிட்டே புரோக்கரோட ஆளுங்களை அடிக்க கடைசியா தீரனை அடிச்சு போட்டுட்டு அவரோட திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து 3வது ஃப்ளோர்ல போட்டுட்டு புரோக்கரும் அவன் ஆளுங்களை அங்கிருந்து போறாங்க. மயக்கம் தெளிஞ்சு எழுந்த தீரனும் ஸ்வேதா அப்புறம் அவரோட டீமை கூப்பிட்டு நடந்ததை சொல்லி என்னால எல்லாருமே செத்து போயிட்டாங்க அப்படி சொல்ல அவங்களும் எல்லா ரூமுக்கும் போய் பார்க்க ஒரு டெட் பாடி கூட இல்ல. அப்பதான் ஸ்வேதாவும் உனக்கு முன்னாடி இருந்தே நான் இங்க இருக்கேன், நீ சொன்ன மாதிரி ஒரு பெருசு கூட இங்க இல்ல, ஒருவேளை எல்லாமே கற்பனையா கூட இருக்கும் அப்படி சொல்ல அதுக்கு தீரனும் நான் பார்த்தது எல்லாமே கற்பனையா இருந்தா இங்க இருந்த காளீஸ்வரன் அப்புறம் அவர் இன்ட்ரோ கொடுத்த மத்த பெருசுங்க எல்லாருமே அப்புறம் அவர் இன்ட்ரோ பண்ணவங்க பேர் எல்லாமே எனக்கு எப்படி தெரியும், அவங்களோட பேசி பழகினது எல்லாமே உண்மைதான் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அங்க வந்து கேமரா வேணும், யார் அந்த ரவுடி பசங்க, இவங்க மேல கேஸ் கொடுக்கலாமா, எல்லா ஆதாரமும் என்கிட்ட இருக்கு அப்படி சொல்லி அவன் எடுத்த அந்த வீடியோவை காட்ட அதுல தீரன் அடிச்சது அடி வாங்கினது எல்லாமே இருக்கு, ஆனா அவர் சொன்ன ஒரு கேரக்டர் கூட அதுல இல்ல, அதனால தீரனும் இதெல்லாம் நம்ம கற்பனையா கூட இருக்கலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்ப அவரோட டீமோ இங்க இருக்க வேணாம், பேசாம எங்க கூட வாங்க அப்படி சொல்ல நான் எங்கேயும் வரல, நடக்கிறது எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ண போறேன், அணுவோட வீடு இதுதான், அந்த பெரியவர் சொன்னாரு வீட்டை காலி பண்ணணும்னு சொல்லும் போது கோவப்படாதவங்க அணு எங்கன்னு கேட்கும் போதுதான் கோவப்பட்டாங்க, அப்ப அணுக்கு ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு, அணுவோட குழந்தைக்கு என்னாச்சு, இங்க இருந்தவங்க யாரு, என் கண்ணுக்கு மட்டும் ஏன் அவங்க தெரியறாங்க, இதுக்கெல்லாம் பதில் தெரியாம நான் இங்க இருந்து வரமாட்டேன் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்படியே புரோக்கர் விஸ்வாவும் பார்க்க வராரு. அப்ப விஸ்வாவும் ஒருத்தனை போட்டு பொழந்துகிட்டு இருக்க அதை பார்த்த புரோக்கரும் அவ ஆளுங்க கிட்ட அண்ணன் கிட்ட எதுவும் சொல்லாதீங்கடா, நான் அந்த அப்பார்ட்மெண்டா வாடகைக்கு விடுறது அவருக்கு தெரியாது அப்படி சொல்லிட்டு விஸ்வாவும் பார்த்து பில்டிங்கை அடிக்கிறதுக்காக இன்ஜினியரை வர சொன்னீங்கல்ல, நீங்க சொன்னா வர சொல்றேன் அப்படி சொல்ல விஸ்வமும் வர சொல்லணும்னு சொல்றான். அதே நேரத்துல தீரனும் சிம்ம வச்சு அணுவோட அட்ரஸை கண்டுபிடிக்கிறாரு. தனக்கு இருக்கிற பிரச்சனையை பத்தி யூடியூப்லயும் போட்டு பார்க்கறாரு. அதுல ஒருத்தவங்க நம்ம லைஃப்ல ஃபேஸ் பண்ண சில விஷயங்கள் தான் நமக்கு கனவா வரும், இத லூசிட் ட்ரீம்ஸ்னு சொல்லுவாங்க, நீங்க மனசுல நினைச்சதா கூட இருக்கலாம், பார்த்ததாவும் இருக்கலாம், சில நேரத்துல அது ரியலாவும் நடக்கலாம், அது ஏற்கனவே நடந்ததாவும் இருக்கலாம், இல்ல நடக்க போறதாவும் இருக்கலாம், உண்மையான கனவு எது பொய்யான கனவு எது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும், அது மட்டும் தெரிஞ்சா லைஃப்ல கன்ஃபியூஷனே இருக்காது அப்படி சொல்லி வீடியோ போட்டிருக்காங்க. அதை தீரனை பார்த்துட்டு ஒரு தெளிவுக்கு வராரு. அடுத்து நான் வாட்ச்மேனை பார்த்து இதுக்கு முன்னாடி 4th ஃப்ளோர்ல யாரெல்லாம் தங்கியிருந்தாங்க அப்படின்னு தீரனு கேட்க அதுக்கு வாட்ச்மேனோ நான் வேலைக்கு வந்து 1 மாசம் தான் ஆகுது, இதுக்கு முன்னாடி இருந்த வாட்ச்மேன் 2 மாசத்துக்கு முன்னாடி மேல ஒருத்தர் தூக்கு மாட்டிக்கிட்டாராம், அதே வாரத்துல ஒரு பெரியவர் மேல இருந்து குதிச்சு செத்து போனாராம், அதனால அவன் போயிட்டான் அப்படி சொல்ல அந்த வாட்ச்மேன் கிட்ட பழைய வாட்ச்மேனோட நம்பரை வாங்கி தீரனை அவரை பார்க்க போறாரு. அந்த வாட்ச்மேனை பார்த்து 4th ஃப்ளோர்ல யாரெல்லாம் தங்கியிருந்தாங்க அப்படின்னு கேட்க எனக்கு அதெல்லாம் தெரியாது சார், அடிக்கடி இங்க சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும், ஒரு நாள் மேல போனேன், யாரோ திடீர்னு மூஞ்சில கவரை போட்டு சாகடிக்கிற மாதிரி இருந்துச்சு, அன்னைக்கு ஓடி வந்தவன் தான் சார் அப்படின்னு வாட்ச்மேனை சொல்ல அதுக்கு தீரனோ அந்த அபார்ட்மெண்டோட ஓனர் யாருன்னு தெரியுமா அப்படின்னு கேட்க ஓனர் யாருன்னா தெரியல சார், அந்த புரோக்கர் தான் எல்லாத்தையும் பாத்துக்கிறான் அப்படி சொல்லி புரோக்கரோட அட்ரஸை கொடுத்து அனுப்பிட்டு இந்த விஷயத்த வாட்ச்மேனும் புரோக்கருக்கு கால் பண்ணி தீரன் வந்து விசாரிச்சதை பத்தி சொல்லிடுறான். அங்கே கட் பண்ணி இப்ப தீரனோ அந்த
அந்த புரோக்கரை பார்த்து, நான் வீடு மாதிரி தங்குனது தப்புதான், இப்ப பிரச்சனை பண்ண வரல, அந்த பிளாட்ல இருந்து அனுபவ பத்தி தெரிஞ்சுக்கணும், உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா சொல்லுங்களேன் அப்படி சொல்ல, அதுக்கு புரோக்கரும் சொன்னா புரிஞ்சுக்கங்க, பில்டிங் கட்டுறது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை இடிக்க போறாங்க, அதனால அங்க இருந்தவங்க எல்லாத்தையுமே ஏற்கனவே காலி பண்ணிட்டோம், நான் பில்டிங்கை இடிக்க கான்ட்ராக்ட் மட்டும்தான் எடுத்திருக்கேன், அதுக்கு முன்னாடி யார் யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது, 2 நாள் டைம் தரேன், அதுக்குள்ள வீட்டை காலி பண்ணிடுங்க அப்படி சொல்லி அனுப்பி வைக்கிறான். இதுக்கு இடையில அந்த பில்டிங்கை டென்மார்க்கை சேர்ந்த மார்க் அவன் இந்தியன் ஒய்ஃப் பேர்ல அபார்ட்மெண்டா வாங்கியிருக்கான் அப்படின்னு தெரிய வர, அதை கண்டுபிடிச்சு எம்பசில போய் கேட்க, அவனோ 7 மாசத்துக்கு முன்னாடி இந்தியா வந்திருக்கான், இன்னும் இந்தியாவில தான் இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாத்தையுமே பத்தி யோசிச்சுக்கிட்டே தீரன் ரோட்ல ஒரு ஓரமா டீ கடையில உட்காந்து டீ குடிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்ப அங்க நடந்து போய்கிட்டு இருந்த குறி சொல்ற ஒருத்தர் தீரனை பார்த்து, உன் முகத்துல தேடலும் தவிப்பும் இருக்கு, உன்னை சுத்தி உள்ளவங்க ஒரு வலைக்குள்ள சிக்கிருக்காங்க, அவங்கள நீ விடுவிக்க வழி தேடிக்கிட்டு இருக்க, அதை சிலந்து விலைய பின்னதே நீதான் அப்படி சொல்லிட்டு அங்கிருந்து போறாரு. அப்போ ஒரு நியூஸ் பேப்பர் அவர் மேல வந்து விழுகுது. டக்குன்னு தீரன் அவரோட டீமுக்கு கால் பண்ணி, நான் தங்கி இருக்கிற அபார்ட்மெண்ட்ல அமானுஷ்யமான முறையில நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க, கண்டிப்பா அதை பத்தின நியூஸ் ஆர்டிக்கல் நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கும், அதை கொஞ்சம் கலெக்ட் பண்ணுங்களே அப்படி சொல்ல, அவங்களும் அதெல்லாம் கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் தீரனுக்கு சந்திரன் ஞாபகம் வருது. அதனால தீரனும் சந்திரனோட வீட்டுக்கு போயிட்டு அவரோட ஒய்ஃபை பார்த்து, சந்திரன் ஏன் அன்னைக்கு கோர்ட்டுக்கு வந்தாரு, அவருக்கு அந்த ராயல்டி டவுனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்க, கிருஷ்ணமூர்த்தி தான் என் வீட்டுக்கார கொண்டு போயிட்டு கொண்டுட்டாரு, எதை பத்தியும் கேட்கறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அனு எதுக்காக கிருஷ்ணமூர்த்தியை பார்க்க சொன்னா, இவங்க அவரை பத்தி தப்பா பேசுறாங்களே, எதுக்குமே பதில் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு தீரனும் குழப்பமா அங்கிருந்து கிளம்புறாரு. அப்படி ஆபீஸுக்கு தீரன் வர, அவரோட டீமும் நீங்க சொன்ன மாதிரி நீங்க சொன்ன பேர்ல ஒரு வாரத்துக்குள்ள எல்லாருமே இறந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி நியூஸ் பேப்பரை காட்ட, அவரும் அதை பார்த்துட்டு எல்லாமே ஆக்சிடென்ட் சூசைட் தான் போட்டிருக்கு, நான் பார்த்ததெல்லாம் உண்மையா இருந்தா இது எல்லாமே மாற்றதா இருக்கும், இந்த விஷயத்த சொல்றதுக்காக தான் இவங்க எல்லாருமே என் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்காங்க, இப்ப நாம இதுக்கு முன்னாடி இங்க இருந்தவங்களோட லிஸ்ட் எல்லாத்தையுமே எடுக்கணும், அதோட சேர்த்து கிருஷ்ணமூர்த்தியை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்ல, அவரோட டீம் மட்டும் ஒருத்தனும் எனக்கு தெரிஞ்ச ஒரு ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல தான் இருக்காரு, அவரை பிடிச்சா ஈஸியா கண்டுபிடிச்சலாம் அப்படின்னு சொல்றான். அங்க கட் பண்ணி இப்ப தீரனும் வீட்டுக்கு வந்ததும் அவரோட ஃப்ரெண்ட் அவருக்கு கால் பண்ணி, அனுவோட வீட்டுல போய் விசாரிச்சேன், இப்ப அங்க யாருமே இல்ல, அவங்க அம்மா இறந்து 5 வருஷம் ஆகுது, இப்ப அனுவோட ஃப்ரெண்டு பூஜா பக்கத்துல தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை கொடுக்கறாரு. போனை வாங்கின பூஜாவும், உங்க பிரேக்கப்புக்கு அப்புறம் அனு உங்களை ரொம்பவே மிஸ் பண்ண அப்படின்னு சொல்ல, அப்ப அந்த குழந்தை யாரு அப்படின்னு தீரனு கேட்க, அது உங்களோட குழந்தை தான், உங்க பிரேக்கப்புக்கு அப்புறம் பிறந்தது, அவ பேர் சாரா அப்படின்னு சொல்ல, தீரனும் போனை வச்சுட்டு அந்த போட்டோவை பார்த்து அழ ஆரம்பிக்கிறாரு. அடுத்த நாள் தீரனும் அனுவும் சாராவும் பத்தியும் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு இன்ஸ்பெக்டர் பார்த்து நடந்த கதை எல்லாத்தையுமே சொல்ல, அவரும் அனு அப்புறம் சாராவோட போட்டோவை வாங்கி பார்த்துட்டு எங்க தங்கிருக்கீங்க அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கேட்க, ராயல் டவுன் அபார்ட்மெண்ட்ல தங்கிருக்கீங்க அப்படின்னு தீரனு சொல்ல, சார் அங்கதான் யாருமே இல்லையே, அந்த பில்டிங் மேல நிறைய கதைகள்லாம் இருக்கு, நீங்க நம்ம கூலா அங்க தங்கிருக்கீங்கன்னு சொல்றீங்க, சரி என்னமா அப்படின்னு சொல்லிட்டு ரைட்டரை கூப்பிட்டு, அந்த அபார்ட்மெண்ட்ல ஒரு பொண்ணு மிஸ்ஸிங் கேஸ் இருக்குல்ல அப்படின்னு கேட்க, அதுக்கு ரைட்டரும், ஆமா சார் 2 மாசத்துக்கு முன்னாடி கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிற ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு அப்படின்னு சொல்ல, உடனே தீரனும், சார் நான் அவரையும் தான் தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு போங்க அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. அப்படியே ரைட்டர் கிட்ட அனு அப்புறம் சாராவோட போட்டோவை கொடுத்து, எப்படியாவது கண்டுபிடிச்சு தாங்க சார் அப்படி சொல்ல, தம்பி அனுவோட மாமா தான் கிருஷ்ணமூர்த்தி, அவரு 2 மாசத்துக்கு முன்னாடி அனுவை காணோம் அப்படின்னு சொல்லி கேஸ கொடுத்தாரு, அதுல குழந்தைய பத்தி எந்த ஒரு தகவலும் இல்லையே, இப்ப அவர் கொடுத்த அந்த அட்ரஸ்ல ஆளும் இல்ல, போனும் வேலை செய்யல, உங்க பொண்டாட்டி புள்ளைய உடனே கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கோர்ட்ல போயிட்டு ஆள் கொணர்வு மனுவை போடுங்க, அங்கே அடிச்சா இங்க ஆடுவாங்க அப்படி சொல்றாரு. அப்படியே இன்ஸ்பெக்டரும் புரோக்கருக்கு கால் பண்ணி தீரன் வந்துட்டு போனதை பத்தி எல்லா நியூஸையும் சொல்றாரு. அந்த நேரத்துல தீரனும் வக்கீல பார்த்து ஆள் கொணர்வு மனுவை போட்டுட்டு வீட்டுக்கு வராரு. அந்த நேரத்துல தபால் பாக்ஸ்ல இருந்த தபால் எல்லாமே பறக்க அதை எடுத்து பாக்குறாரு. அதுல அபார்ட்மெண்ட்டை சேர்ந்த சில பேருக்கு தபால் வந்திருக்கிறத பாக்குறாரு. அதுல மார்க்கோட கம்பெனிக்கு அனுவோட பேர்ல இருந்து 8 மாசத்துக்கு முன்னாடி ஒரு செக் பாஸ் ஆயிருக்கிறத கண்டுபிடிக்கிறாரு. இன்னொரு பக்கம் தீரனோட டீமும் இதுக்கு முன்னாடி இந்த பிளாட்ல இருந்து புருஷோத்தமன் அப்படிங்கிறவரோட அட்ரஸ கண்டுபிடிச்சு அதை கொடுக்குறாங்க. தீரனோ அங்க போறாரு. அவரை பார்த்த தீரனோ கிருஷ்ணமூர்த்தியை தெரியுமா அப்படின்னு கேட்க, அவரு அனுவோட மாமா, பிளாட்ல நடந்த இன்சிடென்ட பத்தி பேப்பர்ல எழுதுனதுனால வேலையை விட்டே தூக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பிளாட்ல இருந்த சந்திரன் மூலமா கேஸ் ஃபைல் பண்ண ட்ரை பண்ணோம், ஆனா அவரையுமே கொன்னுட்டாங்க. அந்த சம்பவத்துக்கு அப்புறமா கிருஷ்ணமூர்த்தி ஆளையே காணா அப்படி சொல்ல, நான் அவர்கிட்ட பேசணுமே அப்படின்னு தீரனு சொல்ல, உங்க நம்பரை கொடுத்துருப்பாங்க, அவர் கால் பண்ணா பேச சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படியே தீரனோ காளீஸ்வரனோட டெத் சர்டிபிகேட் எடுத்து அதை வச்சு ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு பாக்குறாரு. அப்ப விஓல இருந்து பெரிய பெரிய ஆபீசர் வரைக்கும் இந்த விஷயத்த தோண்டாதீங்க, இதுல அரசியல் பின்புல இருக்கிறவங்க இருக்கான், நீ ஆள் அடையாளமே இல்லாம போயிடுவீங்க அப்படின்னு மிரட்டுறாங்க. அப்பதான் தீரனோ காளீஸ்வரனுக்கு ஒரு பையன் இருக்கான், அவன் யூஎஸ்ல இருக்கான், அவனும் காளீஸ்வரன் இறந்தது கூட தெரியாம மாசம் மாசம் பணம் அனுப்புறது காளீஸ்வரனோட அக்கௌண்ட் மூலமா கண்டுபிடிக்கிறாரு. அங்க கட் பண்ணி தீரனோ வீட்டுல படுத்து தூங்கிக்கிட்டு இருக்காரு. அப்ப அவரே அடிச்சு சவக்குழிக்குள்ள தள்ளுற மாதிரி ஒரு கனவு வருது. பயந்து போயிட்டு அப்படியே எழுந்திருக்கிறாரு. இதைத்தான் படத்தோட ஆரம்பத்திலுமே காட்டியிருப்பாங்க. அப்படி தீரனை எழுந்து வெளியில வர ஒரு பிஸ்கட் கவர் பறந்து அந்த குடன்குள்ள போறத பார்த்துட்டு அந்த ரூமோட கதவை திறந்து உள்ள போறாரு. அதே நேரத்துல புரோக்கரும்
அவ ஆளுங்களும் தீரனை தேடி அந்த பிளாட் ஃபுல்லாவே சுத்திக்கிட்டு இருக்காங்க. இங்க உள்ள வந்த தீரனும் அந்த ரூம்ல ஒரு ஓரத்துல சாரா உயிருக்கு போராடி இருக்கிறத பார்த்துட்டு அப்படியே சாராவை தூக்கிக்கிட்டு வந்து ஸ்வேதாவை கார் எடுத்துட்டு வர சொல்லி புரோக்கரோட கண்ணில் படாம சாராவை கூட்டிக்கிட்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிறாங்க. சாராவை செக் பண்ண டாக்டரும் குழந்தைய பாத்துக்க முடியாததுக்கு எதுக்கு நீங்க குழந்தை பத்திக்கிறீங்க, சோடா ஜங்க் ஃபுட்ஸ் இதை மட்டும்தான் அதிக அளவுக்கு சாப்பிட்டு அதனால ஸ்டொமக் அப்செட் ஆயிருக்கு, லங்ஸ் இன்ஃபெக்ட் ஆயிருக்கு, இனிமே பத்திரமா பாத்துக்கங்க அப்படி சொல்லி ட்ரீட்மெண்ட் பண்றாங்க. இன்னொரு பக்கம் விஸ்வாவும் அந்த அபார்ட்மெண்ட் எடுக்கிறதுக்காக மினிஸ்டர் கிட்ட பெர்மிஷன் வாங்குறான். அதே நேரத்துல சாராவுக்கும் கொஞ்சம் கொஞ்சமா நல்லாகிட்டே வர ஆனா பேச மாட்டா. இந்த விஷயத்தை கவனிச்ச தீரனும் டாக்டர் கிட்ட ஏன் சாரா பேச மாட்டா அப்படின்னு கேட்க அவளால கேட்க மட்டும்தான் முடியும், பேச முடியாது, அவளுக்கு பிறந்ததுல இருந்து இந்த ப்ராப்ளம் இருந்திருக்கலாம், நாங்க ஸ்பீச் தெரப்பி கொடுக்குறோம், குழந்தையோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, அவளுக்கு பிடிச்ச இடத்துக்கு கூட்டிட்டு போங்க, முடிஞ்ச அளவுக்கு ஹாப்பியா வச்சுக்கோங்க அப்படி சொல்ல தீரனும் சரின்னு சொல்றாரு. அப்படி தீரனும் சாராவுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு நான் யாருன்னு தெரியுமா அப்படின்னு கேட்க அவளும் ஒரு பேப்பரை எடுத்து அப்பா அப்படின்னு எழுதி காட்ட அதை பார்த்து தீரனும் சந்தோஷப்படுறாரு. தீரனும் சாராவை வெளியில கூட்டிட்டு போறது அவ கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது அப்படின்னு சாராவை சந்தோஷமா பாத்துக்கிறாரு. இந்த நேரத்துல விஸ்வாவுக்கு புரோக்கர் மூலமா தீரனை பத்தி தெரிய வர விஸ்வாவும் இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்ணி அந்த தீரனை ஸ்டேஷன்ல வச்சு முடிச்சிருங்க அப்படி சொல்றான். அதனால இன்ஸ்பெக்டரும் தீரனுக்கு கால் பண்ணி உங்க பொண்டாட்டி புள்ளிய காணோம்னு சொன்னீங்கல்ல அதை பத்தி பேசணும், ஸ்டேஷனுக்கு வாங்க அப்படின்னு வர சொல்றாங்க. அதுக்கு தீரனும் என் பொண்ணு கிடைச்சிட்டா அப்படி சொல்ல ஆளை காணோம்னு கோர்ட்ல மட்டும் மனு போட தெரியுதுல, கிடைச்சா வந்து சொல்ல மாட்டீங்களா, சரி வந்து லெட்டர் எழுதி கொடுத்துட்டு போங்க அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்ல சரின்னு தீரன் அங்கே போக கிளம்புறாரு. அந்த நேரம் பார்த்து கிருஷ்ணமூர்த்தியும் தீரனுக்கு கால் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன் போகாதீங்க, நான் சொல்ற இடத்துக்கு வாங்க, நேர்ல பேசிக்கலாம் அப்படி சொல்ல தீரனுமே அவரை பார்க்க போறாரு. தீரனும் கிருஷ்ணமூர்த்தி சொன்ன இடத்துக்கு வந்து அவரை பாக்குறாரு. அப்பதான் கிருஷ்ணமூர்த்தியும் உங்களை எனக்கு முன்னாடியே தெரியும் தம்பி, அணுவங்க போட்டவ காட்டியிருக்கா, நான் அணுவுக்கு மாமா முறை, வாய் பேச முடியாத குழந்தைய வச்சுக்கிட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டா, எல்லாத்தையுமே மறந்து நிம்மதியா இருக்கிறதுக்காக ஒரு வீடு வேணும் அப்படி சொன்னா நான் தான் அந்த அபார்ட்மெண்ட்ல வீடு வாங்க சொன்னேன், ஆனா கடைசி வரைக்கும் ரெஜிஸ்டர் பண்ணி கொடுக்கவே இல்லை, மார்க் பில்டர்ஸ் கிட்ட போய் கேட்டா ரெஸ்பான்ஸே இல்லை. அதுக்கப்புறம் நான் விசாரிக்கும் போதுதான் அந்த ஒட்டுமொத்த அபார்ட்மெண்ட்ல 2 பேத்துக்கு தவிர யாருக்குமே ரெஜிஸ்டர் பண்ணி கொடுக்கவே இல்லை அப்படின்னு வந்துச்சு. எல்லாமே விஸ்வமோட கண்ட்ரோல்ல இருக்கு, நீங்க இருக்கிற அந்த இடத்த செகண்ட் கேபிட்டல் அறிவிக்க போறாங்க. அதை தெரிஞ்சுக்கிட்ட மினிஸ்டர் விஸ்வாசம் மார்க் 3 பேர் சேர்ந்துகிட்டு ஒரு பிளான போட்டாங்க. அதுபடி ஏற்கனவே இங்க இருக்கிற கட்டடத்தை எல்லாத்தையுமே தரமில்ல அப்படி சொல்லி நொறுக்கிட்டா சில லட்சமா இருக்கிற இந்த இடத்தோட மதிப்பு பல கோடி போகும். அதுக்காக அங்க இருக்கிறவங்கள வெளியில அனுப்புனாங்க, போகாதவங்கள கொலை பண்ணி போட்டாங்க. இதை எதிர்த்து கேஸ் போட்ட சந்திரனை கொன்னே போட்டுட்டாங்க அப்படின்னு அவரும் சொல்ல அதுக்கு தீரனும் இதெல்லாம் தடுக்க வழியே இல்லையா அப்படின்னு கேட்க அதுக்கு கிருஷ்ணமூர்த்தியும் இருக்கு தம்பி, இத்தனை நாள் வரைக்கும் நான் கலெக்ட் பண்ண சில எவிடன்ஸ் எல்லாம் இருக்கு, ஆனா அது மட்டும் பத்தாது, மார்க் கவர்மெண்ட் கிட்ட இருந்து இந்த இடத்த சிட்டி டெவலப்மெண்ட் ஸ்கீம்ல கம்மியா வாங்கி விலைக்கு வாங்கியிருக்கான். அப்புறம் மார்க்குக்கும் மினிஸ்டருக்கும் இடையில போட்ட அந்த அக்ரிமெண்ட் இது எல்லாத்தையுமே மார்க்கோட ஆபீஸ்ல அவன் சேஃபா வச்சிருக்கான், அதெல்லாம் கிடைச்சா நம்ம தடுத்து நிறுத்தலாம் அப்படி சொல்ல தீரனோ அவருடைய டீம் மூலமா மார்க்கோட ஆபீஸை கண்டுபிடிச்சு அங்க போயிட்டு எவிடன்ஸ் எல்லாத்தையுமே தூக்கிக்கிட்டு வந்து வக்கீல் கிட்ட கொடுத்து கேஸ போட சொல்ல அவங்களும் அதெல்லாம் பார்த்துட்டு நான் கேஸ் போடுறேன், ஆனா கோர்ட்டுக்கு கேஸ் வர வரைக்கும் நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க, அந்த பிளாட்டை காலி பண்ணிட்டு போனவங்க இறந்த காளீஸ்வரனோட பையன், இவங்கெல்லாம் சாட்சிக்கு வந்து சொன்னா கொஞ்சம் கேஸ் ஸ்ட்ராங் ஆகும் அப்படி சொல்ல தீரனும் கிருஷ்ணமூர்த்தியும் சரி கூட்டிட்டு வரோம் அப்படி சொல்றாங்க. ஒரு பக்கம் தீரனும் அவரோட டீம் கிட்ட இது வரைக்கும் அணு கால் பண்ணவே இல்லை, எப்படி கண்டுபிடிக்க போறோம்னே தெரியல அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் கிருஷ்ணமூர்த்தியும் புருஷோத்தமனை ரோட்டுக்கு வர வச்சு சாட்சி சொல்ல வர முடியுமா அப்படின்னு கேட்க அவரும் வரேன்னு சொல்ல அந்த தகவலை அவரும் தீரனுக்கு போன் பண்ணி சொல்லிட்டு ரோட்ல நடக்க ஆரம்பிக்க புரோக்கரோட ஆளுங்க அவரை கார் ஏத்தி சாகடிக்கிறாங்க. இந்த பக்கம் சாராவும் பக்கத்துல இருக்கிற சுடுகாடு மாதிரி ஒரு பெயிண்டிங்க வரைஞ்சு அதுலதான் அம்மா இருக்காங்க அப்படி சொல்ல தீரனும் மறுநாளே போலீஸ வர வச்சு அந்த இடத்தை தோண்ட சொல்ல அங்கேதான் அணுவோட உடம்பு கிடைக்குது. அதை பார்த்து தீரனும் கத்தி கதறி அழுகிறாரு. அங்கே கட் பண்ணி அடுத்த நாள் வக்கீல் மூலமா கிருஷ்ணமூர்த்தி இறந்த விஷயம் தீரனுக்கு தெரிய வருது. அதனால அவரும் கோர்ட்டுக்கு வந்து அங்கிருந்த பிரஸ் கிட்ட என் பொண்டாட்டியை கொன்னுட்டாங்க, அதுக்கு காரணம் இந்த இடம்னு கிருஷ்ணமூர்த்தி சொன்ன எல்லா விஷயத்தையும் சொல்லி இதெல்லாம் யாரு பண்ணாங்க அப்படிங்கிறத சீக்கிரமா கோர்ட்ல வந்து சொல்றேன் அப்படி சொல்ல இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே பார்த்த விஸ்வமும் தீரனுக்கு கால் பண்ணி சாரா ஸ்வேதா உனக்கு உயிரோட வேணும்னா கையில வச்சிருக்கிற எல்லா எவிடன்ஸையும் எடுத்துக்கிட்டு பக்கத்துல இருக்கிற வெள்ளை கலர் வண்டியில ஏறி உன் பிளாட்டுக்கு வா அப்படி சொல்ல வேற வழி இல்லாம தீரனை அங்கே போக அவரை அடிச்சு கட்டி போட்ட மார்க்கும் விஸ்வாவும் 6 பேரை கொன்னது மட்டும் இல்லாம அணுவும் கொன்னது நான் தான் அப்படி சொல்ல அப்படியே பிளாஷ்பேக் போறாங்க. அதுல அணு எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு விஸ்வமையும் மார்க்கையும் பார்த்து ஏன்டா அநியாயம் பண்றீங்க, நான் மக்கள்கிட்ட உண்மையை சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வர அவங்கள பின்னாடியே வந்து அடிச்சு கொலை பண்ணி அந்த அபார்ட்மெண்ட் கிட்டேயே புதைச்சிருக்காங்க. இதெல்லாம் குடன் வழியா பார்த்த சாராவும் அதிர்ச்சியில மயங்கி விழுகிறா. இப்ப லைவ்ல விஸ்வமும் அந்த பில்டிங் ஃபுல்லாவே
பாம்பை செட் பண்ணிட்டு சாரா ஸ்வேதாவை வேற ரூம்ல கட்டி போட்டுட்டு வாயில டேப்பை விட்டுட்டு தீரனை கொலை பண்ண வர அந்த நேரத்துல அணுவோட ஆவி வந்து தீரனை காப்பாத்தி அவங்கள அடிக்க ஆனா முடியல. ஒரு கட்டத்துல தீரனை விஸ்வமும் பயங்கரமா அடிக்க அவர் அங்கேயே மயங்கி விழுகிறாரு. அவங்கள அங்கிருந்து தப்பிக்க பாக்குறாங்க. அப்பதான் மயக்கம் தெளிஞ்ச தீரனும் எழுந்து வந்து எல்லா பிளாட்டோட கதவை திறந்து சாரா ஸ்வேதா இருக்காங்களா அப்படின்னு பாக்குறாரு. அந்த சவுண்டு கேட்ட ஸ்வேதாவும் பக்கத்துல இருந்த கிச்சன் டேப்பை காலால எட்டி திறந்து எப்படி அதை திறந்து விட தண்ணியும் கொட்ட ஆரம்பிக்குது. இந்த சவுண்டு கேட்ட தீரனோ அவங்கள போய் காப்பாத்துறாரு. இன்னொரு பக்கம் விஸ்வம் அப்புறம் மார்க்கோட டீமும் அங்கிருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தா படிக்கட்டு வழக்கம் போல அவங்கள மேல மொட்டை மாடிக்கு கொண்டு போய் விட பாம் டக்குன்னு வெடிக்க ஆரம்பிக்க அதுல மாட்டி அவனுங்க மொத்த பேருமே இறந்து போயிடுறாங்க. ஒரு வழியா தீரன், ஸ்வேதா, சாரா இவங்க மட்டும் அதுல இருந்து தப்பிச்சு வராங்க. அடுத்ததா தீரனும் எல்லா எவிடன்ஸுமே கோர்ட்ல கொடுத்து நடந்த ஸ்கேமை வெளியில கொண்டு வராரு. இதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. ஓகே காய்ஸ், இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே ஒரு லைக்கை தட்டி விட்டு மறந்துடாம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்படி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். பை காய்ஸ்.